வணக்கம். தமிழ்நாட்டில் இன்று ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்பொழுது அரசோட கஜானா காலி, தமிழ்நாட்டு அரசுக்கு கடன் சுமை 10 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு, அதனால எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, என்னால முடிஞ்சதை செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொருளாதார வளர்ச்சியில கடந்த 2 ஆண்டுகள்ல தொடர்ந்து 11% மேல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற ஒரு மாநில அரசு தமிழ்நாடு தான். கடன் சுமையுமே நிர்ணயித்த அளவை விட குறைவான கடன் தான் தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு இருக்குது. இப்படி பொருளாதாரத்துல ரொம்ப சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அரசு, சமூக நீதியை சரியான முறையில் செயல்படுத்திட்டு இருக்கிற அரசு, கல்வி, விளையாட்டுத்துறை, தொழில் முதலீடுகளை ஈர்த்தல் என்று பல வகையிலையும் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிற ஒரு அரசு இவங்கள்ட்ட விட்டுட்டு போயிருக்கிறாங்க முன்பு ஆட்சி செஞ்ச திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இன்னமும் தேர்தல் பிரச்சாரம் நடக்கிறதா நினைச்சுக்கிட்டு இவங்க முந்தைய அரசின் மேல குறை சொல்றத நிறுத்திட்டு இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்ட மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு என்ன நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை திறமை மிக்க அதிகாரிகளை வைத்துக்கொண்டு சிறப்பான நல்லாட்சி கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன்.